கம்ப்ளீட் விஷயம் என்னன்னா, என்னுடைய போதனைகளை கடைபிடித்து ஒருவன் வாழ்ந்தால் அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் இதுநாள் வரைக்கும் நான் 3 வருடமாக போதித்த போதனையை ஒருவன் உள்வாங்கி இருந்தால் அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் ஏழைகளுக்கு பரிவாக இருந்திருக்க வேண்டும். நோயுற்றவனை பார்த்தா அவன் உதவி செய்திருக்க வேண்டும். ஜெயிலில் இருக்கிறவனை போய் பார்த்துருக்கணும். சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கணும். இதெல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ எவன் ஒருவன் என் போதனையை உள்வாங்கலையோ அவன் எதையுமே செஞ்சிருக்க மாட்டான். அதான் பிரித்த உடனே கூப்பிட்டு கேட்குறார், நான் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு நீ சாப்பாடு போட்டியா? நான் நோயுற்று இருந்தேன், என்னை வந்து பார்த்தியா? நான் ஜெயிலில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தியா? அப்படிங்கிறார். அப்போது இயேசுவினுடைய மையமே மனிதனை ஒட்டியது தான். ஓகேங்களா? அதாவது மையமே மனிதன் தனக்குள் இருக்கின்ற கடவுளை உணர்ந்து கொண்டு பிற மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த தெய்வீகத்தன்மையும் உணர்ந்து கொண்டு செயல்படணும். இதுதான் மிக மிக முக்கியமானது. சரிங்களா? இப்போ இது 2வது